அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 28ஆம் தேதி துலாம் ராசினியர்களான நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் மேச ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி பலம் பெறுகிறாரு. இதன் காரணமாக துலாம் ராசினியர்களான உங்களுக்கும் ராசிநாதன் என்பதால ராசிநாதன் ராசியில் பலம் பெறுவதால என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதி முதல் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல ஒருவராக கருதப்படும் சுக்கிர பகவானை அசுர குரு என்றும் சுக்கராச்சாரியார் என்று சொல்வதுண்டு. இளமை, அழகு, வசீகரம், காதல், வாழ்க்கை, மகிழ்ச்சி, வசதி ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இவரே சொல்லப்படுகிறாரு. ஒருவருடைய உலகியல் சார்ந்த ஆசைகள், வாழ்க்கை ஆகியவற்றிற்கு இவரே காரணமானவர் என்பதால மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவரது அருளை பெறுவது அவசியம். வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவான் வழிபாடு நல்ல பலனை தரும். அது மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுகபோக வாழ்க்கை, செல்வ செழிப்பு, பணம், வசதி, மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இருப்பவர் சுக்கிர பகவான் தான். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனின் சாதகமாக இருந்தாலும் சுக்கிரன் பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தாலும் அவர்கள் உயர்வான நிலையை அடைவார்கள். அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சுகபோகம், வசதிகள் என எதற்கும் குறைவே இருக்காது. இது போன்ற மகிழ்ச்சியான வசதியான இருப்பவர்களை கூட கிண்டலாக சுக்கிர திசை அடித்து விட்டது என்று சொல்வார்கள். அதுவே சுக்கிர பகவானின் நிலை பலவீனமாகவோ அல்லது பாவ கிரகங்களுடன் நிலையிலோ இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பல விதங்களிலும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். தினசரி வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை, போராட்டங்களை சந்திப்பவர்களும், ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய நிலை பலவீனமாக இருப்பவர்களும் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் சில எளிய பரிகாரங்களை செய்தால் சுக்கிரனுடைய அருளால் வாழ்க்கையை மாறும். நம்முடைய வாழ்க்கையில் சுக்கிர திசை அடிக்க வெள்ளிக்கிழமைகளில் இந்த எளிய முயற்சிகளை செய்து பார்க்கலாம். அந்த வகையில் துலாம் ராசினியர்கள் வெள்ளிக்கிழமையில் சுக்கிரனுடைய பலம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை பலவீனம் அடைந்திருப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால், அரிசி போன்ற பொருட்களை தானம் கொடுப்பதே சிறந்தது. அது மட்டுமில்லாமல் வீட்டில் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வருகிறது, ஒற்றுமை, மகிழ்ச்சி என்பதே இல்லாத நிலை இருந்தால் இருவரில் யாரோ ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அர்த்தம். அதனால் கணவன் அல்லது மனைவி இருவருமே ஒருவர் மீது மற்றவர் எப்போதும் அக்கறையுடன் நடந்து கொண்டு அவர்களை நன்கு கவனித்துக் கொள்வதில், அக்கறை செலுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். சுகபோகங்களுக்கு அதிபதி என்பதால் சுக்கிர வசவியம் ஏற்பட எவ்வீட்டில் எப்போதும் நறுமணம் வீசும் வகையில் பார்த்து கொள்ளுங்கள். தினமும் வீடு நறுமணத்துடன் இருக்கும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ஊதுபத்தி, சாம்பிராணி மனம் கமழும்படி நடந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானுக்குரிய நிறம் வெள்ளை என்பதால் அவரின் அருளை பெற வெள்ளிக்கிழமைகளில்
மற்ற நாட்களிலும் அதிக அளவில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை வழக்கமாக கொள்ளுங்கள். இது சுக்கிரனின் அருளை பெற மிகச்சிறந்த வழியாகும். வெள்ளிக்கிழமைகளில் பன்னீர் உள்ளிட்ட நறுமண பொருட்கள் கலந்த நீரில் குளித்துவிட்டு நறுமண பொருட்களை பூசிக்கொள்வதாலும் சுக்கிரனின் பலத்தை அதிகப்படுத்த முடியும். வசதி படைத்தவர்கள் சுக்கிரனுக்குரிய கல்லான வைரத்தை சிறிய அளவிலாவது எப்போதும் அணிந்து கொள்வது சிறப்பு. இதனால் ஜாதகத்தில் சுக்கிரனுடைய பலம் கூடும். அந்த வகையில் துலாம் ராசியைச் சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9 புதன் சூரியனோடு இணைந்து அற்புதமான யோகத்தில் இருக்கிறாரு. அதுவே அவர் ஆட்சி வீடு மிதுன குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. ராசிநாதனும் உங்களுடைய ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் 7ஆம் இடத்திலிருந்து சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் சொந்த ராசியை பார்ப்பது நல்ல பலன்களை அதிகரிக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 11 செவ்வாய் கேது சாதகமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு. சிலருக்கு நல்ல வசதியான வீடு மாற்றமும் நிகழ இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. தெய்வ தரிசனம் கோவில் பயணங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டுங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம சுபவிரயங்கள் அதிகரிக்குங்க. இந்த சுபவிரயங்கள் இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம 5ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பதால பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவை மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. சிலருக்கு சிறிய விபத்துகளும் அறுவை சிகிச்சைகளும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதால உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டம் முழுவதுமே வருமானம் என்பது ஒரே சீராக இருக்குங்க. இந்த காலகட்டங்கள்ல துலாம் ராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கல்வி முன்னேற்றம் மன நிறைவை தர இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்கால கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு முடிவுகளை மேற்கொள்வது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு சுக்கிர பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்கள்ல பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்குங்க. அது மட்டும் இல்லாம ரூண விமோச்சன சோஸ்திரம் சொல்லிவாங்க. சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.